ஹாய். இந்த வண்டி பத்தி நான் சொல்லிதான் தெரியணுன்றது கிடையாது. இந்த வண்டி வச்சிருக்கிற நிறைய பேர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் இந்த வண்டியில வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ராட்டில் பாடின்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல வரல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து எந்த அளவுக்கு கார்பன் ஃபுல்லா டெபாசிட் ஆயிடுச்சா இல்ல டஸ்ட் ஏறிடுச்சா அப்படிங்கறதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து டஸ்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தெரியும் வரலையும். இந்த சென்சார்லாம் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு சென்சார் இருக்கிறதே தெரியல. சோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து டஸ்ட் ஏறிடுச்சு. அதாவது கன்சல்டிங்ல எடுத்த வண்டி தான். ஸோ கன்சல்டிங்ல நீங்க எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இல்ல எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க வண்டி எப்படி இருக்குங்கிறத வெளியில மட்டும் பார்த்து வாங்காதீங்க, உள்ளே செக் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டிலாம் கிட்டத்தட்ட த்ராட்டில் பாடி எல்லாம் கழட்டி கிளீன் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ இந்த மாதிரி கார்பன் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா வண்டியில வந்து சுத்தமா பிக்கப் எதுவுமே இருக்காது. வண்டி ஃபுல்லா மதம் தான் ஓடும், அடைச்சு ஆஃப் ஆகும், அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். நிறைய ரீசன் இருக்கு இந்த வண்டியில. பட் இந்த வண்டியில வந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.